கோயில் நிலங்களில் சட்டவிரோத குவாரிகளை தடுத்து நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கி கேட்கலாம். சிவா, விவரம். கோபால், கோவில் நிலங்களில் சட்டவிரோத குவாரிகளை தடுத்து நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய அதே வேளையில இந்த வழக்கு தொடர்பாக அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் இதில் ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் நிலங்களில் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் திருடப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு 2022ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என ராதாகிருஷ்ணன் என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை பொறுத்தவரை கிருஷ்ணகிரியில் 2 கோயில் நிலங்களில் சட்டவிரோத குவாரிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருக்கக்கூடிய அதே நிலையில சட்டவிரோத குவாரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டது தொடர்பாக இதுவரை 12 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சேலம் சரக டிஐஜி இது தொடர்பான ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். எனவே இந்த கோவில் நிலங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்துவது, அதே போன்று கோவில் நிலங்களில் சட்டவிரோதமாக குவாரிகளை வைத்திருப்பது போன்றவற்றை தடுப்பதற்காக அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை நீதிமன்றம் வழங்கி இந்த வழக்கினுடைய விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. கோபால், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.